என்ன ஆச்சு அப்படின்னா வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள். என்ன செய்யறாங்க, ஒரு நாள் ஒரு சஹாபியினுடைய வீட்டில் என்ன செய்யறாங்க, விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சஹாபியினுடைய வீட்டில் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த விருந்திலே எல்லாரும் கலந்து கொள்கிறார்கள். கலந்து கொண்ட பிறகு தொழுகையினுடைய நேரம் வருகிறது. அப்படி தொழுகையினுடைய நேரம் வருகிற போது தொழுகை வைக்கும் போது அதுல ஒருத்தர் மது குடித்தவராக தொழுகை வைக்கிறார். தொழுகை வைக்கும் போது குல்யா ஐயுஹல் அந்த சூறாவை என்ன ஓதிட்டார்னா, லா அஅபுது மா தஅபுதுன், நீங்கள் எதை வணங்குகிறீர்களோ அதை நாங்கள் வணங்க மாட்டோம்ன்ற இடத்துல லாவை தூக்கிட்டு நீங்க எதை வணங்குறீங்களோ அதை நாங்களும் வணங்குவோம், நாங்க எதை வணங்குறோமோ அதை நீங்களும் வணங்குவோன்ட்டு சொல்லிவிட்டார். ஏன்னா அவர் போதையில் இருக்கிறார். மது முற்றிலும், சாராயம் முற்றிலும் ஹராமாக்கப்படவில்லை. அப்ப குடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. தொழுகையில நிக்கிற போது ஒரு குர்ஆனுடைய வசனமே என்ன செய்யப்பட்டு விட்டது, மாற்றப்பட்டு விட்டது. அப்பதான் அல்லாஹு தஆலா இப்ப இந்த வசனத்தை இறக்குகிறான். எந்த வசனத்தை? நம்ம இப்ப பார்க்கக்கூடிய சூரத்து நிசாவுடைய 43வது வசனம் அப்போதுதான் இறங்குகிறது. அது யாருடைய? அந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு ஏற்பாடு செய்த விருந்து. அந்த விருந்துல தான் என்ன செய்யறாங்க, விருந்து பரிமாறப்படுகிறது, விருந்துல மதுவும் வைக்கப்படுகிறது. அந்த மதுவை குடித்த பிறகு அதற்கு பிறகு தொழுகையுடைய நேரம் வந்த போது தொழுகிற போதுதான் தொழுது வைக்கக்கூடிய அந்த சஹாபிக்கு தொழுகையில் இந்த தடுமாற்றம் வந்தது. பெரிய வசனமே மாறி போச்சு. நீங்க எதை வணங்குறீங்களோ அதை நான் வணங்க மாட்டேன்றதுக்கும் நீங்க எதை வணங்குறீங்களோ அதை நான் வணங்குவேன்னு மாத்தி சொல்லிட்டாங்க. ஒரு லாவை தூக்குறதுல அர்த்தம் மிஸ் ஆகி போச்சு. அப்பதான் இந்த வசனம் இறங்குகிறது. இரண்டாவது தடை மதுவை குறித்த இரண்டாவது தடை அப்பதான் வருது. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தக்ரபுஸ் ஸலாத்த வ அன்தும் சுகாரா, நீங்கள் போதையான நிலையிலே தொழுகையின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான்.